வணக்கம். நம்ம எல்லாருக்குமே எல்லா நேரத்திலும் எல்லாமே நம்முடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும். நினைப்போம். சில நேரங்கள்ல நம்ம அத நம்புவோம் கூட. ஆனா உண்மை எதார்த்தம் பார்த்தீங்கன்னா, அப்படி இருக்காது. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. "ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரிய விரட்டுச்சுன்னு" சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாரி தான். ஒரு சில விஷயங்கள் நமக்குள்ள சாதாரணமா தான் வரும். நம்மளுக்கு ஏதோ ஒரு விளையாட்டா வரும். அப்படி வந்த விஷயம் ஒரு ஸ்டேஜில என்ன ஆகும்னா, அது நமக்கு பழக்கமாகி நமக்கு விளையாட்டு அறிமுகமாகி, அதுக்கப்புறம் நமக்கு பழக்கமாகி, அதுக்கப்புறம் நாம அதுக்கு அடிமையாகி, அது அது நம்மள ஆட்சி பண்ற மாரி ஆயிடும். இது எல்லா விஷயத்திலயும் பொருந்தும். ஒரு உணவு பழக்கமா இருந்தாலும் சரி, ஒரு தேவையில்லாத சவகாசமா இருந்தாலும் சரி, ஈவன் இப்ப இருக்கிற சூழ்நிலையில இஎம்ஐ, கிரெடிட் கார்டு அது பேர் கூட என்ன கேட்டீங்கன்னா, எல்லாமே கிரெடிட் கார்டுன்னு அத நம்ம அத சொல்லி பழகக்கூடாது. கடன் அட்டை, கடன் அட்டை சொல்லி பழகுனா நமக்கு அந்த கொஞ்சம் பயம் கொஞ்சம் வரும்னு நான் நான் நம்புறேன் நானு. ஏன்னா கிரெடிட் கார்டுனா அது என்னமோ ஸ்டைலா இருக்க மாரி இருக்கு. ஆனா அதே தமிழ்ல சொல்லி பாருங்க. அது அந்தந்த மொழியில தாய்மொழியில சொல்லி பார்த்தா கண்டிப்பா அது கடன்னு கேட்கும்போது கொஞ்சம் பயம் வரும். சரியா? இந்த மாதிரி தான் ஒரு ஊர்ல ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டுக்குள்ள பயங்கர குளிரான ஒரு நேரம். அந்த நேரத்தில ஒரு வேட்டைக்காரரு கையில துப்பாக்கியோட ஏதாவது வேட்டையாடுறதுக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் தூரத்தில ஒரு ஓநாய் இருக்கு. அதுக்கு குறியும் வச்சுட்டாப்புல. ஆனா அத சுடலான்னு போகும்போது தான் கொஞ்சம் கவனிக்கிறாரு. அது ரொம்ப சோர்வா, அந்த குளிர் தாங்க முடியாம, என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப ஒரு மாரி உயிருக்கே போராடுற ஒரு சூழல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அத பார்த்தோன்னே அவருக்கு என்ன தோணுதுன்னா, என்னடா இவ்ளோ பாவமா இருக்குதே! சரி இத போய் நம்ம என்னத்த கொல்றது? சரி நம்ம அத காப்பாத்துவோம்ன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அத கொல்லாம, அதுக்கு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தியதுக்கு தேவையான விஷயங்கள ஏற்பாடு பண்றாரு. அப்புறம் அத கொல்லல. அவருடைய கேம்புக்கு பக்கத்துல அவருடைய கேம்ப் அவர் போட்டிருக்காரு அந்த கூடாரம். அதுக்குள்ள அவர் கொஞ்சம் நெருப்பு வச்சிருக்கிறாரு. அங்க அப்படியே அந்த ஓநாய் பக்கத்துல உட்காருது. நெருப்பு பட்டோனே கொஞ்சம் உடம்பு சூடு பண்ணிக்குது. கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகுது. இவர் அப்படியே தூங்கிட்டே இருக்கிறாரு. நம்ம தான் அத ஒண்ணும் பண்ணலையே, அதுவும் நம்மள ஒண்ணும் பண்ணாதுன்ற ஒரு நம்பிக்கையில அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில என்னமோ ஒரு வித்தியாசமா இருக்கு முழிச்சு பார்த்தா, பக்கத்தில வெறியோடு நிக்குது. இவர் சுதாரிக்கிறதுக்குள்ள அந்த ஓநாய் அவர சாப்பிட்டுடுச்சு. இதே மாதிரி தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு தேவையில்லாத உணவு பழக்கமாகட்டும், தேவையில்லாத சவகாசமாகட்டும், இது எல்லாமே நம்மகிட்ட முதல்ல விளையாட்டா தான் நம்மகிட்ட அறிமுகமாகும். நாம ஏதோ பாவம் பார்த்து ஒரு சில விஷயம் பண்ணுவோம். இல்ல ஒரு சில விஷயம் நம்ம ஆசைப்பட்டு நம்ம செய்ய ஆரம்பிப்போம். அது கடைசியில நமக்கு பழக்கமா மாறி, அதுக்கப்புறம் நாம அதுக்கு அடிமையா மாறி, கடைசியில அது என்ன நினைக்குதோ, அதுதான் நடக்கும். இதனால இன்னைக்கு நெறைய குடும்பங்கள்ல நெறைய பேர் நம்முடைய ஆரோக்கியத்த இழந்திருக்கிறாங்க. நிம்மதி போயிருக்கு, பணம் போயிருக்கு. ஸோ நீங்க உங்களுக்கு இருக்கிற டெய்லி தினசரி பழக்கவழக்கத்தில எதெல்லாம் உண்மையில நல்ல பழக்கமோ அத கன்டின்யூ பண்ணுங்க. எதெல்லாம் தேவையில்லாத பழக்கம், இது எதுக்கு பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, நெறைய பேருக்கு காரணமே சொல்லத் தெரியாது. ஏதோ புடிச்சிருக்கு பண்றேன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி விஷயங்கள் நல்ல விஷயமா இருந்தா பரவால்ல. அப்படி நல்லது பண்ணாத ஒரு விஷயமா இருந்தது அப்படின்னா, அத ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிச்சு, அது உங்கள அடிமையாக்கறதுக்குள்ள நீங்க அதுலருந்து வெளில வந்துட்டீங்கன்னா, நீங்க நல்லா இருக்கலாம். அதோட உங்க குடும்பத்தில இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. பாய். டேக் கேர்.